நீங்க வரலாறை ஒரு 500 ஆண்டு காலம் திருப்பரங்குன்ற வரலாறை சர்வே கல்லில் இருக்கா? சர்வே கல்ல ஆங்கிலேய காலத்தில் போட்டது. ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி வச்சுக்கோம். இதான் நீங்க வரலாறு தேடுறீங்க. ஒரு தரப்பு அது சர்வே கல்லு அப்படிங்குது. சரி, அங்க சர்வே கல்லு, கீழே கோயில் குடியில் இருக்கிற கல்லு 9 அடி உயரம் இருக்கும். ஏன்னா இந்த 9ங்கிறது ஆசிவகத்தில் சிறப்புடையது. இயேசுநாதருக்கு சிலுவை சுமந்தாருங்கிறதால கிறித்துவ மதத்துக்காரங்க எப்படி இன்னைக்கு அதை ஒரு சின்னமா அணியிறாங்களோ, அப்படி அந்த விளக்கு தம்பங்கள் கூட 9 அடி தான் இருக்கும். காலப்போக்கில் அந்த சிவன் கோயிலில் முருகருடைய சிலையை வடித்து சிவன் கோயிலை விட அது முருகனுடைய கோயிலாக மாற்றப்படுது, வளர்ச்சி அடையுது. இப்போ அங்கே இந்த சிக்கந்தர் தர்கா எப்படி வந்தது அப்படின்னா, பரங்குன்றுக்கு உயர போகிறார். பரங்குன்று உயர இருக்கிற பாழி தான் இன்னைக்கு தர்காவாக இருக்கு. அது பாழி. அடையாள கூறுகள் அவங்களுக்கு தான் முதல்ல அந்த மலை சொந்தாங்கிறதுக்கான தரவுகள் இருக்கு. அதுக்கடுத்தது ஜைனர்கள் அங்கே கைப்பற்றி அந்த மகாவர் தீர்த்தக்காரருடைய உருவ பொம்மை வடிச்சதால ஜைனர்களுக்கு உரிமைங்கிறதுக்கான தடயங்கள் அங்கே இருக்கு. சிவனியம் மாற்றப்பட்ட பிறகு அங்கே கைலாசநாதர் கோவில் கட்டினது, குடவரை கோயில் கட்டினது, இதெல்லாம் எடுக்கும்பொழுதும் இங்கே கீழ்புறம் குடவரை கோயில் முருகன் கோயிலை வச்சதாலேயும் இப்போ அத்தனை பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. பண்டு தொட்டே நம்மளுக்கு அந்த மத பூசல் இல்லை. அதனால உலகத்துக்கே பொதுவாக எல்லா சமயத்துக்காரர்களும் ஆசீர்வாத வழிபாடுங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இது தனித்த இறை கிடையாது. இயற்கைங்கும் போது அதை அவங்கள்ட்ட சொன்னா அவங்களே செஞ்சுட்டு போவாங்கங்கிறான். உங்க இடத்துல இருக்குங்க ஐயா, மரபு வழியா அது ஏத்துறது, அதை நீங்களே ஏத்திட்டு போங்க, நல்லா இருக்கணும்னாக்கா மனமும் ஏத்துக்குவாங்க, அதை ஏத்துக்குவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. அதுதான் நல்லிணக்கத்துக்காக நல்ல வழி. அப்படிதான் எனக்கு தோன்றுது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. ஐயா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஒரு புறம் சர்வே கல் அப்படின்னு சொல்லப்பட்டது, அந்த தூண் அப்படிங்கிறது சர்வே கல் சொல்லப்பட்டது. இன்னொரு புறம் அது சமணர்கள் விளக்கேற்றி வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தூண் தான். அது தீபத்தூண் அல்ல, அது வெளிச்சத்துக்காக விளக்கேற்றி வச்சிருந்திருக்கிறாங்க, வெளிச்சத்துக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஒட்டுமொத்தமாக? திருப்பரங்குன்றம் நிகழ்வை நினைக்கும் பொழுது இப்ப அது இரு தரப்புல வழக்கு போட்டு நீதிமன்றத்துல சார்ந்து இருக்கு. அது யாருக்கு என்னங்கிறது அது நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். இதுல ஊடகம் ஒரு சார்பா சொல்லி ஏதாவது அதுல எது வரக்கூடாதுங்கிறதால அரசும் அதை பத்தி அதிகமா யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நிறைய ஊடகத்துல சார்ந்த பேச்சுகள் அடிபடுறதையும் பார்த்தோம். எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, பெண்ணின் வளையோசைக்கு தங்களின் வாழ் ஓசையை பரிசாக தந்தார்கள் ஐரோப்பிய மன்னர்கள் அப்படின்னு ஒரு வரி படிச்சது எனக்கு நினைவுக்கு வருது. அதுக்கு என்ன விளக்கம்னாக்கா, ஐரோப்பாவில் ஒரு கிராமத்துல ஒரு பெண் இருக்கா. அவன் பேர நல்ல அழகி. அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கணவனோட வாழ்ந்திருக்கா. பக்கத்து வீட்டுல ஒரு படை வீரன், அரசு படையில வீரனா இருக்கா. அவன் அந்த பொண்ணை மேல ஆசைப்படுறான். அது நடக்கல. அப்படிங்கும்போது அவன் என்ன பண்றான், பழி வாங்கணும்ட்டு அரசங்கிட்ட போய் சொல்றான், இங்க ஒரு பேரழகி இருக்கா, இங்க அரண்மனையிலாம் இருக்கிற பொண்ணை விட அழகா இருக்கான்னு சொன்ன உடனே அரசன் வந்தான், நேர கூட்டுமுட்டான். அரசனை எதிர்த்து இவனால ஒண்ணும் பண்ண முடியாதுல, குடியானவன். எட்டும் போயிட்டா. அப்புறம் அங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு மேல அங்க இருக்கு. இந்த அரசன் இந்த பெண்ணை இட்டு போனதுல இருந்து ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு இந்த செய்தி பரவுது, உங்க ஒரு பேரழகி இருக்கலாம், பேரழகி இருக்கலான்னு.
அப்ப இன்னும் அடுத்த நாட்டு மன்னன் என்ன பண்றான், அவளை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்படுறான். அடையணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த மன்னனை போர்ல வீழ்த்தி தான் பெற முடியும். இப்ப அதுக்காக என்ன பண்றான், படை நடத்துறான். படை நடத்தி வெற்றி பெற்று இந்த பெண்ணை கிளியோபாட்ராவை அவன்ட்டும் போயிடுறான். அவன் கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கான். அப்புறம் ஒவ்வொரு மன்னனுக்கும் இதே பிரச்சனை. அப்புறம் அடுத்து போரிட்டு அவனை வீழ்த்தி இன்னொருத்தட்டு போனதா, இது மாதிரி 2, 3 மன்னர்கள் கைமாறினதா அது தரவு படிச்ச தரவு நினைவு இருக்கு. இப்ப இந்த உதாரணம் எதுக்கு இந்த எடுத்துக்காட்டு சொன்னான்னாக்கா, இதுக்கும் இந்த பெண்ணுக்கும் தொடர்பு இங்க இல்ல. எடுத்துக்காட்டு என்னன்னா, பிற்கால சந்ததி பேசும் பொழுது எந்த மன்னனுக்கு அவ உரியவ, முதல்ல வச்சிருந்த மன்னனா, 2வது வச்சிருந்த மன்னனா வரும் பொழுது, இல்ல முதல்ல வச்சிருந்தவங்க அவ மனைவி அப்படின்னும், இல்ல 2வது இருந்தவங்கிட்ட பெண்ணு கூடுதலான காலம் அதிக ஆண்டு அவன் தான் அவங்கிட்ட தான் வாழ்ந்தாங்கிறதால அவனுக்கு தான் உரியதுன்னு பேசியிருந்தா எப்படி இருக்குமோ, இப்ப உண்மையிலே யாருக்கு உரியவ அவ? கல்யாணம் பண்ணவன் எங்கேயோ கிடக்கான். அவன் யாருன்னே உலகத்துக்கு தெரியல. அவளை இட்டு இருந்து வச்சிருந்தவன் மட்டும்தான் உலகத்துக்கு தெரியுது. அதுல இவனா அவனாங்கிறான ஒழிஞ்சு உண்மையிலேயே யார் அந்த பெண்ணுக்கு உரியவனோ அவன் வெளி உலகத்துக்கு காட்டப்படலைங்கிறது தான். இந்த எடுத்துக்காட்டு எதுக்குன்னா, அந்த மலைக்கு உரியவங்க யாரோ அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனா பின்னாடி கைப்பற்றினவங்க மலையில போய் அந்த இடத்த கைப்பற்றினவங்க உரிமை கோர்றாங்க, சண்டை அவங்களுக்குள்ளால சண்டை போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே இப்ப உரிமை கொண்டாடு இருதரப்புக்குமே அது உரிமையற்றது. அது சொல்லதான் அந்த எடுத்துக்காட்ட சொன்னான். உரிமை கொண்டாடு இருதரப்புக்குமே அந்த மலைக்குன்று உரிமையற்றது. நீங்க வரலாற ஒரு 500 ஆண்டு காலம் திருப்பரங்குன்ற வரலாற சர்வே கல்லுல இருக்கா? சர்வே கல்லு ஆங்கிலேய காலத்துல போட்டது. ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி வச்சுக்கோ. இதான் நீங்க வரலாறு தேடுறீங்க. ஒரு தரப்பு அது சர்வே கல்லு அப்படிங்குது. சரி, அங்க சர்வே கல்லு, கீழே கோயில்குடியில இருக்கிற கல்லு, ஆனமலையில இருக்கிற கல்லு, ஒவ்வொரு பாழி இருக்கிற கல்லு. இப்ப இந்த சர்வே போட்டவங்க பூரா ஆசிவக பெரும்பாழி இருந்த இடத்துல தான் சர்வே பண்ணி கல்லு நட்டா, பக்கத்துல சும்மா இருக்கிற மலையெல்லாம் கல்லு நட்டா நிக்காதா கல்லு? அவன் நம்ம விவரமா தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அவங்க சொல்றாங்க. அதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே வரலாறு என்ன? நம்ம 2000 ஆண்டு கடந்த வரலாறு இருக்கு. அண்மை வரலாறு இல்ல, நான் கொடுக்கிற வரலாறு 2000 ஆண்டுகளை கடந்த வரலாறு. மதுரைக்கு ஒரு வார பயணமா மதுரையை சுத்தி இருக்கிற பாழிகள் எல்லாம் ஆய்வுக்கு போனோம். இப்ப மதுரைக்கும் வடக்க அந்த ஆனைமலையை ஒட்டி மாங்குளம், மீனாட்சிபுரம் மாங்குளம், அங்க ஒரு பெரும்பாழி இருக்கு மலை மேல. அந்த மலைக்குன்றுல கல்வெட்டு இருக்கு, தமிழ் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு. 2500 ஆண்டு வருது. அங்க மேல செங்கல் கட்டடம் இருந்தது. ஆசிவக பெரும்பள்ளி நடந்த கட்டடம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடம். அந்த கடைக்கால்கள் இன்னமும் இருக்காங்க. அந்த கல்லுல உடைஞ்சி ஒரு 1/2 கல்லு 3/4 கல்லு அப்படிதான் கிடந்தது, செங்கல்லு. அது கிட்டத்தட்ட 1 அடி 1.25 அடி கிட்ட நீளம் இருக்கு. 3/4 அடிக்கு மேல அகலம் இருக்கு. அவ்வளவு பெரிய கல்லு. ஒரு கல்லு நினைவுக்கு எடுத்து வந்தான். மறுநாள் கீழே தொல்பொருள் ஆய்வு இருக்கு, கீழடி போயிட்டு பார்த்துட்டு அங்க அருங்காட்சியகத்தை சுத்தி பார்க்கும்போது அங்க கல்லு இருந்தது, செங்கல்லு. நான் எடுத்த அந்த கல்லும் அந்த செங்கல்லும் ஒரே அளவு. இப்ப கீழடி ஆய்வு 2500 ஆண்டுங்கிறாங்க. அந்த செங்கல்லும் இந்த செங்கல்லும் ஒரே அளவுங்கும் போது அப்ப மாங்குளத்து மேல இருந்த கட்டடம் 2500 ஆண்டுகளுக்கு முந்தியது. வருதா தரவு? அந்த எழுத்து தரவு அங்க. இப்ப இந்த மதுரையை சுற்றி இருந்த சமணப்பாழிகள்னா ஆசிவக பாழிகள் தான், ஜெயின பாழி இல்ல. அது 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஜெயினர்கள் கைப்பற்றுறாங்க. அது வேற தரவு. இந்த குன்றுகள்லாம் ஆசிவக பெரும் சித்தர்கள் வாழ்ந்த இடங்கிறத இந்த மாதிரி கல்வெட்டு சான்றுகள், இந்த தரவுகள் மூலம் நம்ம அறிகிறோம். இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா, பெரிய புராணம் தெளிவா கொடுக்குறான்.
மதுரையை ஒட்டி சுத்தி இருக்கிற குன்றுகள் முழுக்க ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்தார்கள். அங்க அது பக்கத்துல ஜைனர்கள், அருகர் சொல்லக்கூடிய ஜைனர்கள் இருந்தாங்க. அப்புறம் அங்கங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. எல்லாரையும் நாங்க எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டோம்னு சொல்றாப்புல திருஞான சம்பந்தர் சொல்லும்போது பெரிய புராணத்துல பாடல் எண் 2769 பெரிய புராணத்துல, பூழியன் மதுரை உள்ளான் புறத்துளார் அமணர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆனை எல்லாம் கீழுற பெயர்த்து போக்கி கிளரொளி தூய்மை செய்தே வாழிய பதியந்தோறும் மங்களம் பொழியச் செய்தார் அப்படின்னு எழுதுறார் திருஞான சம்பந்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, பூழியன் மதுரை உள்ளான். அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது ஒரு சின்ன கோயிலா இருந்திருக்கும் அன்னைய காலகட்டம். சைவம்லாம் வளர்ச்சி வராத காலம். அப்ப நின்றசீர் நெடுமாறன்கிற கூன்பாண்டியன் ஜைன சமய சார்ந்தவனா இருக்கான். அவனைதான் குலச்சரியருங்கிறவுடைய அவருடைய அமைச்சரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து சைவத்துக்கு மாத்துறாங்க. சைவத்துக்கு மாத்தின பிறகுதான் அப்புறம் அங்க சைவம் எழுச்சி பெறுது மதுரையில. அப்ப அவன் என்ன சொல்றான், மதுரை மையப்பகுதியில பூழியன் இருக்கான். பூழின்னா திருநீரு. திருநீருக்கு உடையவன் பூழியன் சிவபெருமான். சிவபெருமான் மதுரை மாநகரத்தினுடைய மையப்பகுதியில இருக்கான் அப்படிங்கிறான். பூழியன் மதுரையுள்ளான் புறத்துளார். அப்படியே மதுரையை சுத்தி யாரு இருக்கான்னா புறத்துளார் அமணர் சேரும் பாழியும். இப்ப இந்த பாழி யாருக்குங்கிறது இங்கதான் வரலாற்றுல நம்மளுக்கு தெளிவு கிடைக்குது. பாழிங்கிறது அமணருக்கு உரியது. அமணருங்கிறது தான் ஆசிவகர்கள், அமணருங்கிறவங்க தான் சமணர்கள். தெளிவா கொடுத்திருக்கான். பாழி யாருக்குரியது? புறத்துளார் அமணர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும். இந்த ஜைனர்களை அருகர்னு சொல்லுவாங்க. இலக்கியங்கள்ல பெரும்பாலும் அருகர்னு தான் வரும் தமிழ் இலக்கியங்கள்ல. அருகர் மேவும் பள்ளியும். அப்ப இப்ப சுத்தி ஜைன பள்ளிகளும் இருக்கு. இப்ப இவனெல்லாம் புறசமயத்தவர். யாரு? சைவத்துக்கு புறசமயத்தவர் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய இது. புறத்துளார் அமணர் சேரும் பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆன எல்லாம் இவைகளெல்லாம் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரு? சமணர்கள் எல்லாம் கழுமரம் ஏற்றி அழிச்ச பிறகு எல்லாமே தடையும் தெரியாது இடிச்சு எரிச்சு அழிக்கிறாங்க. அப்படி அழிக்கும் போது எப்படி அழிச்சுன்னு சொல்றான், ஆனை எல்லாம் கீழுற பறித்து போக்கி. சும்மா மேல்மட்டமா ஒரு கட்டடம் வச்சிருந்தா இடிச்சு தள்ளிட்டு வந்தோம்னு நினைக்காதீங்க. இடிச்சு தள்ளின பிறகு கடைகால் இருக்கும். வருங்காலத்துல சந்ததிகள் அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு நோண்டி கண்டுபிடிச்சிருவான். இன்னைக்கு தொல்பொருளுக்கு நோண்டி நம்ம கண்டுபிடிக்கிறோமே அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்கிறதால கீழே கடைக்கால் வரைக்கும் பேத்து எடுத்தோங்கிறான். எப்படி? கீழற பறித்து போக்கி கிளரொளி தூய்மை செய்து. பறித்து போக்கி அந்த கல்லெல்லாம் அங்கெல்லாம் போடல. அந்த இடத்துல கிடந்தா கூட தரவு பின்னாடி கண்டுபிடிப்பான். வாரி வெளியில கூட்டிட்டோம், தொடச்சி வாரி பெருக்கி கூட்டிட்டோங்கிறான். கிளரொளி தூய்மை செய்து. சரி, அப்படி பண்ணிட்டு அதோட விட்டோமா? இல்ல. வாழிய பதியந்தோறும் இங்க எங்கெல்லாம் ஆசிவக பள்ளியும் ஜைன பள்ளியும் இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் இடிச்சு இல்ல கொளுத்தி அப்புறப்படுத்தி தடையும் தெரியாத அழிச்ச பிறகு அந்த இடங்கள்லாம் நாங்க சிவன் கோயிலை கட்டுறோங்கிறோம். வாழிய பதியந்தோறும் மங்களம் பொழிய செய்தார். சிவன் கோயிலை கட்டி சதுர்வேதி மங்களத்தை பிராமணர்கள் அங்க கொண்டாந்து குடியேற்றி சதுர்வேதி மங்களத்தை உருவாக்குறா, மங்களம் பொழிய செய்தார். இப்ப சுத்தி இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? மதுரையை சுத்தி இருந்தது யாருங்கிறது தெரிஞ்சு போச்சா? அதுக்கு அடுத்தது எத்தனை குன்றுகள்ல இருந்து எவ்வளவு பேர் புடிச்சாந்து கழுமரம் ஏத்துறோங்கிறது அடுத்தது அதே பெரிய புராணத்திலேயே வருது. பண்புடைய அமைச்சனாரும் அமைச்சர் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறான். கொலைச்சிறையார் செய்யறான். அவனை மன்னனை டமி பீஸா வச்சுக்கணும். பாருளூர் அறியும் ஆற்றால் உலகம் பூரா தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, யார் யாரெல்லாம் ஆசிவகம் சார்ந்து இருக்கானா அத்தனை பேரையும் கழுமரம் ஏத்துறான். எல்லாரும் யாராவது அந்த கோட்பாடுல இருந்தீங்கன்னா ஓடியாந்துருங்க.
சாம்பலை பூசிக்கின்னு சைவத்துக்கு வந்துருங்க, வராதவனை பூரா இப்படிதான் பண்ணுவோம்னு உலகம் தெரியறதுக்காகவே வைகை ஆற்றுல சாரசாரியா கழுமரத்தை 9 அடி உயரம் உள்ள கழுமரத்தை நட்டு அதுல ஏத்துறான். பாருளோர் அறியும் ஆற்றால் கண்புடை பட்டு நின்ற, காட்டுல இருந்து மரத்தை வெட்டியாந்து கணுக்கள் எல்லாம் கழிச்சு அதை இழைச்சி எண்ணெய் தடவி அப்படி மேல வச்சு அப்படி கையை வச்சோம்னா வளவளன்னு கீழே வரும், எந்த சொரசொரப்பு இல்லாத. அப்பதான் மேல ஆசன வாயில வச்சு அவனை தூக்கி சொருவுனா அவன் வலி தாங்காம ஓச்சிக்கும் போது தாராவே கீழே இறங்கின்னு வரும், கழுத்து வழியா கூறு வந்துடும், கீழே உடல் கீழே இறங்கிடும். அதை கண்புடை பட்டு நீண்ட, கணுக்கள் எல்லாமே மிக நேர்த்தியாக சீவப்பட்ட கண்புடை பட்டு நீண்ட கழுத்தறி நிறையில் ஏற்ற, அவன் கழுத்து அந்த கூர் வழியா, அந்த கூர் கழுத்து வழியா வெளியே வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கழுமரம் 9 அடி உயரம் இருக்கும். ஏன்னா இந்த 9ங்கிறது ஆசீவகத்துல சிறப்புடையது. இயேசுநாதருக்கு சிலுவை சுமந்தாருங்கிறதால கிறிஸ்துவ மதத்துக்காரங்க எப்படி இன்னைக்கு அதை ஒரு சின்னமா அணியிறாங்களோ அப்படி அந்த விளக்கு தம்பங்கள் கூட 9 அடி தான் இருக்கும். இந்த 18 ஆசீவக படிநிலைன்னு சொல்லுவோம். 18 ஆண்டு கல்வி. அந்த 18 ஆண்டு கல்வி படிநிலை நம்ம படின்னு வரும் பொழுது ஒரு படி 6 அங்குலம் வைப்போம். ஒரு அடிக்கு மாடிப்படி ஏறீங்கன்னா 6 அங்குலம் இருக்கும். அப்போ ஒரு அடிக்கு 2 படி இருக்கும். 9 அடி தம்பம்னா 9×2 18 அடி, 18 படி கணக்கு. அந்த கணக்குல வச்சு அந்த 18 படியினுடைய குறியீட 9 அடி தம்பம், விளக்கு தம்பம் வச்சாலும் இன்னைக்கு ஆசிவக பள்ளியில ஒரு தம்பம் நட்டுருப்பாங்க. 9 அடியில தம்பம் நட்டு குரு பூஜை நடத்துவாங்க. அத கண்புடை பட்டு நீண்ட கழுத்தறி நிறையில் ஏற்ற நண்புடை ஞானம் உண்டார் மடத்து தீ நாடியிட்ட. அந்த அனல்வாதம் புனதல்வாதத்துல தோத்துட்டத்துக்கு கூட பனிஷ்மெண்ட் கொடுக்கலையா. திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த அந்த குடிசைக்கு தீ வச்சாங்க, இது மன்னிக்க முடியாத குற்றம். இப்ப நம்ம கேள்வி என்னன்னாக்கா, தீ வச்சான்னாக்கா என்ன 8000 பேர் மத்திய வச்சான், 4 பேர் 3 பேர் வச்சான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னா சரி. இப்ப 8000 பேர் எதுக்கு கழுமறை ஏத்துற? இது எல்லாமே திட்டமிட்ட படுகொலை. அப்ப அவன் சொல்றான், நாடு இட்ட 80 குன்றத்து 8000 ஏறினார்கள். இங்க ஏற்றினார்கள்ங்கிறத ஏறினார்கள்னு போடுறாங்க. இவங்க தப்பு பண்ணலையா, அவங்களா போய் ஏறிக்கினாங்களாம். கழுமரத்துல எவனை ஏற முடியாது. நம்ம அடுத்தவன் பிடிச்சி ஒரு 2 ஆளு 3 ஆளு பூச்சி ஒருத்தனை தூக்கி குத்தனை வச்சு அவன் ஏற முடியாது அதுல. அப்ப இங்க இந்த நம்மளுக்கு வேண்டிய கருத்து என்னன்னா, 80 குன்றம், மதுரையை சுற்றி இருந்த 80 குன்றம். அங்கிருந்து சராசரி குன்றுக்கு 1000 பேருன்னா 8000 பேர் கொண்டாந்து ஏற்றினாருங்கிறத இந்த புராணம் போடுற கதை. அப்ப அந்த 80 குன்றம் எது? இப்ப நான் இப்ப ஆய்வு பண்ணும் பொழுது 80 குன்றத்துல தலைமை குன்றம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு அப்படியே வடமேற்குல நீங்க போனீங்கன்னாக்கா கீழக்கோயில் கொடி, அதுக்கு இருந்து வடமேற்க போனீங்கன்னாக்கா முதலைக்கு கொங்கர்புளியங்குளம், கொங்கர்புளியங்குளத்துல இருந்து வடமேற்க ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னாக்கா முதலைக்குளம், அப்படியே கிழக்க வந்தீங்கன்னாக்கா அழகர்மலை, மதுரை ஒட்டிய ஆனைமலை குன்று, அதுக்கு அடுத்தது மாங்குளம், மீனாட்சிபுரம் மாங்குளம், அதுக்கு அடுத்தது குன்னத்தூர், வரிச்சியூருக்கும் பக்கத்துல இருக்கிற குன்னத்தூர், 8 பெருங்குன்று. இதுல கீழக்குயில் குடிக்கும் பக்கத்திலேயே ஐவர் மலை அல்லது நார்த்தமலை புதுக்கோட்டைன்னு அந்த இடத்துல ஒரு பாழி இருக்கு. அது கீழக்குயில் குடியை ஒட்டி இருக்கிறதால அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த ஒரு இதா எடுத்துக்கலாம். மீனாட்சிபுரத்துல இருக்கிறது மாங்குளம், மீனாட்சிபுரம், அது ஒரே மலைக்குன்று. அந்த மலைக்குன்றுல கீழே கடைசியில தான் அரிட்டாப்பட்டி இருக்கு. அப்ப அது சேர்த்து ஒன்னா கூட இவங்க எடுத்துக்கினாக்கா 8 பெருங்குன்று. இது இல்லாத இன்னும் நிறைய இருக்கு. இப்ப கீழவளவு ஐவர் மலை பெரிய பாழி அது. இப்ப மதுரையை ஒட்டி 80 குன்று அப்படிங்கும் போது இந்த 80 குன்று, இந்த குன்று இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாழி இருக்கு, அந்த வரலாற்று தடயங்கள் இருக்கு. இதுல விளக்கு தூணு திருப்பரங்குன்றத்துல இருக்கு.
அப்படியே பக்கத்துல இருக்கிற கீழக்கோயில்குடியிலயும் இருக்கு, இன்னமும் இருக்கு. நார்த்தமலை புதுக்கோட்டையில உச்சிக்கு சென்று பார்க்கல, அங்க இருக்காதுன்னு தெரியல. கொங்கர்புளியங்குளத்துல இல்ல. ஆனைமலையில இருக்கு. ஆனைமலையில இருக்கு, கீழவளவுல இருக்கு, குன்னத்தூர்ல இருக்கு. இப்ப மத்த எல்லா இடத்துலயும் இருந்தத உடைச்சு போட்டிருக்கலாம். அங்க இல்லைன்னா உடைச்சு போட்டுக்கலாம். பெரும்பாலும் சமணப்பாழிகள் இருக்கிற எல்லா மலைகளிலேயும் விளக்கு தூண் கட்டாயம் இருக்கும். அந்த விளக்கு தூண் இவங்க சொல்ற மாதிரி கார்த்திகை தீபத்திறன்னைக்கு கார்த்திகை ஏத்தறதுக்கு மட்டும் அல்ல. அவங்க கூடும் பொழுது இரவு நேரத்துல பள்ளி நடத்தும் பொழுது அந்த விளக்கு தம்பத்துல விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கு கீழே உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. பெரிதும் அதுக்குதான் அது பயன்படுத்தப்பட்டது. 2வது காலத்தை அறிவிக்கிறது மக்களுக்கு. இப்ப மாலை 6 மணி ஆகுது அப்படின்னாக்கா 6 மணிக்கு விளக்க ஏத்துனாங்கன்னா இப்ப மாலை இந்த நேரம் ஆகுதுங்கிறத வந்து காலத்தை அவங்க கணிக்க முடியும். ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு ஏத்துனாங்க, காலம்புறம் ஏத்திருந்தாங்க. கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு ஒளி ஏத்துறது அது ஐம்பூதங்கள்ல வந்து தீக்கான வழிபாடு. ஐம்பூதங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களுக்குமான புனித தலங்கிற மாதிரி ஆசிவர்கள் காலத்திலேயே தமிழ்நாட்டுல வந்து திருக்கோயில்கள் இருந்தன. அதுல நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்கா, காற்றுக்கு திருக்காலத்தி, நெருப்புக்கு தீக்கு வந்து திரு அன்னர்மலை, விண்ணுக்கு திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். 5 இடங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல அந்த தீக்கானது வந்து தீக்கானத இடம் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்து அந்த தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுறது வந்து தீக்கு, அதுக்கு அடுத்து தீப திருவிழாங்கிறது விண்ணுக்கு சேர்ந்து 2 சேர்ந்த மாதிரி வரும்னு வச்சுக்கலாம். அது சரி இங்க வரும். அப்ப நீங்க அந்த திருப்பரங்குன்றம் மலையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம். அந்த இடம் மட்டும் இல்ல, இப்ப சொன்ன எத்தனை இடமும் அந்த ஊர்ல வந்து சுத்தி இருந்தாங்க. அதுக்கான தரவு பெரிய புராணமே கொடுத்துட்டுது. இப்ப திருப்பரங்குன்றத்துல மேல 3 பாழி இருக்கு. மேல்புறம் ஒரு பாழி இன்னைக்கும் பாழியாவே இருக்கு. அதுக்கு தனியா மேற்கிருந்து தான் வழி உயர ஏறணும். தென்கிழக்குல இருந்து பாதை உயர ஏறி மலையினுடைய பாதி உயரத்துல தெற்கு புறமா நீங்க போனீங்கன்னாக்கா அந்த பாதையில இருந்து பிரியும், மேல போற பாதையில இருந்து பிரியும். அங்க நீர் சுனை ஒண்ணு இருக்கும். அந்த இடம் பிற்காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல ஜைனர்கள் கைப்பற்றி ஜைன சமய அந்த தீர்த்தங்கரருடைய உருவங்கள்லாம் வரையப்பட்டு செதுக்கப்பட்டு அது அவங்களுடைய இடம் மாதிரி மாத்திக்கினாங்க. அந்த இடம் 9ஆம் நூற்றாண்டுல பெரும்பாலும் ஆசிவக பெரும்பாழிகள் பூரா ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்படுது. பள்ளி இருந்த இடத்த பூராமே சைவர்கள் கோயில் கட்டுறாங்க, சிவன் கோயில கட்டுறாங்க. அந்த முறை பிரகாரம் அந்த இடத்துல ஒப்படைக்கப்படுது. ஒப்படைச்சால் கூட சிவனியத்துக்கு அந்த இடத்த உரத்துக்கு மனசு இல்லை. இப்ப கீழே கோயில் குடியில பார்த்தாலும் கீழே வந்து கோயில் இருக்கும், மேல வந்து தூண் இருக்கும். அதுலயும் மேல்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜைனர்கள் வந்து அந்த குகையை கைப்பற்றி தீர்த்தங்கருடைய சிற்பம் வடிச்சிருப்பாங்க. கீழே கருப்புசாமி கோயில், கன்னிமாரி கோயில்லாம் கீழே இருக்கும். நிறைய இடத்துல அந்த மாதிரி 2 பேருமே இருக்கும். சைவமும் கைப்பற்றி இருக்கும், ஜெயினமும் கைப்பற்றி இருக்கும், 2ம் கைப்பற்றி இருக்கும். அப்படி இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஜைனர்கள் அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. அந்த நீர் சுனையை தாண்டி இன்னும் கொஞ்சம் அப்படியே தென்பகுதியில மேற்கு நோக்கி போனீங்கன்னாக்கா கைலாசநாதர் கோயில்னு சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அப்ப சிவனையும் வந்து இந்த ஆசிவர்கள் அழிக்கப்பட்ட பிறகு 7ஆம் நூற்றாண்டுல அழிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல சமகாலத்திலேயே சிவனியமும் ஜைனமும் அந்த இடத்த வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு மேல்புறம் போனீங்கன்னாக்கா குடவரை கோயில் இருக்கும். இந்த படியில மேலே ஏறி உச்சிக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாழி இருக்கு, அந்த நீர் சுனை இருக்கு, அந்த இடம் ஒரு பாழி. மேல போனீங்கன்னா ஜிக்கந்தர் தர்கா இருக்கு, அந்த இடம் ஒரு பாழி. அது மலை உச்சி. அது
அந்த இடத்துலயும் ஆசிவர்கள் வாழ்ந்த இடம் அது. 3 பாழிகள் அவங்க வாழ்ந்தாங்க. மேலேயே நீர்லாம் வாழ்வாதாரத்துக்கான நீர்லாம் மேலேயே இருக்கு. நீர் சூழ்நிலைலாம் இருக்கு. அது உச்சி, மலை உச்சி, குன்று உச்சிங்கிறதால அங்கதான் அந்த விளக்கு தம்பம் அவங்க வச்சிருந்தாங்க. இதை போன்றே கீழக்குயில்குடியிலயும் குன்று உச்சியில விளக்கு தம்பம் இருக்கு. தீபத்தம்பம் இருக்கு. ஆனமலையிலயும் இருக்கு. கீழவளவுல இருக்கு. வரிச்சியூர்ல இருக்கு. குன்னத்தூர்ன்னு சொல்றோமே, வரிச்சியூருக்கும் பக்கத்துல குன்னத்தூர் அங்கேயும் இருக்கு. நெறைய இடங்கள்ல இருக்கு. நெறைய இடங்கள்ல உடைச்சுட்டாங்க. சேச்சிருக்காங்க அத. இப்ப இதுதான் அந்த மலையினுடைய அமைப்பு. பிற்காலத்துல மேல சிவன் கோயில் கட்டின அதே காலத்துல மலைக்கு வடபுறம் கீழே ஒரு குடவரை கோயில் எடுத்து ஒரு சிவன் கோயிலை உருவாக்குறாங்க. காலப்போக்குல அந்த சிவன் கோயில்ல முருகருடைய சிலையை வடிச்சு சிவன் கோயிலை விட அது முருகனுடைய கோயிலா மாற்றப்படுது, வளர்ச்சி அடையுது. அது பாண்டிய மன்னர்கள் காலத்துல அந்த குடவரை கோயில் கட்டப்பட்டு சின்ன மண்டபம் முன்னாடி கொண்டு வராங்க. அப்புறம் பின்னாடி விஜயநகர ஆட்சி காலத்துல முன் மண்டபம் விரிவுபடுத்தப்பட்டு அப்ப அந்த திருப்பரங்குன்றம்னா முருகன் கோயில் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டு இருந்துச்சுங்களா, அதிகமான வழிபாடு அதுக்கானதா இருக்கு. ஆனா இத்தனையும் மேல இருக்கு. இப்ப அங்க இந்த சிக்கந்தர் தர்கா எப்படி வந்தது அப்படின்னா, இப்ப விஜயநகர ஆட்சி வர்றதுக்கு காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி அங்க சுல்தானுடைய கையில நாடு இருக்கு, மதுரை இருக்கு. மாலிகாபூர் வந்துட்டு பண்ண அந்த காலகட்டத்துல சுல்தான் கையில இருக்கு. அப்போ ஒரு அரச மாதிரி ஆண்டவன் சிக்கந்தர் ஷாங்கிற ஒருத்தர் அங்க அரசாண்டு இருக்காரு. அப்ப விஜயநகர ஆட்சி காலம் வரும் பொழுது அந்த மன்னர் வீழ்த்தப்படுறாங்க. சரியா எந்த கால ஆண்டுன்னு எனக்கு நினைவில்லை. படையெடுத்து வரும் பொழுது மதுரைக்கு இது தென்புறம் இருக்கிறதால மதுரையை விட்டு இவர் அந்த பரங்குன்றுக்கு உயர போறாரு. பரங்குன்று உயர இருக்கிற பாழி தான் இன்னைக்கு தர்காவா இருக்கு. அது பாழி. அது ஒரு ஆசிவக பாழி. சமண பாழின்னா உடனே ஜெயினத்துக்கு போயிடுவாங்க. ஆசிவக பாழின்னு சொன்னாதான் புரியும். அந்த இடத்துல ஆண்டு கணக்கில் ஆள் தங்கியிருக்கலாம். அங்கதான் இவர் போய் பதுங்கி இருக்காரு. அது தெரிஞ்சு எதிரி படைகள் அந்த இடத்துல அவரை கொன்னுடுது. அதனால அவர் உடல் அங்கேயே அடக்கம் செய்து கல்லறை கட்டப்படுது அந்த சமயம் சார்ந்தவர்களால. இப்ப அந்த பாழி சேர்த்துதான் இப்ப இருக்குது. சிக்கந்தர் தர்காங்கிறது ஒரு ஆசிவக பாழிய உள்ளடக்கினது தான் அந்த தர்கா. அப்புறம் அதுக்கு காலப்போக்கில் அவங்க வழிபாடுக்கு அதிகமாகவே அங்க பக்கத்துல தொழில் நடத்த ஒரு மசூதி கட்டுறாங்க, தர்கா கட்டுறாங்க. அதுக்கு சுற்றுமதில் எழுப்புறாங்க. இப்ப அவங்க போறது வர்றது அவங்க வழிபாட்டு முறை பிரகாரம் அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பை செஞ்சுக்கிறாங்க. இந்த பாழி ஒட்டி தான் அந்த தீபத்தம்பம் இருக்கு. விளக்கு தூணுங்கிற மாதிரி அது அங்கே ஒட்டி தான் இருக்கு. பாழியை ஒட்டி அது மலையினுடைய உச்சி செய்கிறோம். அது விளக்கு தம்பம் தான். ஆசிரியர்களால் பயன்படுத்தப்பட்ட விளக்கு தம்பம். அது பிற்கால சைவ பொருளை இடிக்காததால அது உடையாத அங்கேயே நிக்குது. இதுதான் வழிமுறை. இப்ப எல்லா தூண்கள்லயும் அந்த உள்ளூர் வாசிகள் இருக்காங்கல்ல, காலப்போக்கில் அந்த சைவத்தினுடைய வெறியும் ஆளுமையும் கொஞ்சம் குறைய அப்புறம் எல்லாத்தையுமே ஆசீர்வாதத்தினுடைய கூறுகள் எல்லாமே சைவம் உள்வாங்குது. அப்ப அது ஆண்டு திருவிழா நடத்துற நேரத்துல கார்த்திகை தீபத்தின் அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் அந்தந்த மலைக்குன்றுகள்ல இருந்த தீபத்தூண்ல விளக்கத்தினாங்க. சில இடத்துல தூணே இருக்காது. மலை சிகரத்துல ஒரு மரக்காலில் கொண்டு போய் நெருப்பு வச்சுட்டு வருவாங்க, தீபம் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிகழ்வு இன்னும் இந்த தீபத்தூண் இல்லாத மலை குன்றுகள்ல தமிழ்நாட்டுல விரைவி கிடக்கு. அந்த நடைமுறை ஊர் மக்களால செய்யப்படுற அந்த நடைமுறை இருக்கு. இதுக்கு பிறகு அந்த இடம் மத சார்பா புறசமயத்தவர், அதாவது இந்த பெண்ணுக்கு இந்துன்னு சொல்லி இருக்கக்கூடிய, உண்மையிலேயே இவங்க சொல்ற இந்து கிடையாது. இங்க அறுசமயம் இருந்தது. சைவம், வைணவம், சக்திவாதம், சாக்கதம், கௌமாரம், காணாதிபத்தியம்னு பல்வேறு கூறுகளா அது பிரிஞ்சு கிடந்தது. பின்னாடி ஆதிசங்கரனுக்கு பிறகுதான் இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஆங்கிலேய காலத்துல இதுக்கு புதுசா ஒரு பேரு ஒரு ஆயிரக்கணக்கான ஒண்ணு கூட்டி இருந்துட்டா. ஆனா அவனுடைய ஆளுமை சனாதனத்து கையில இன்னைக்கு நிக்குது. ஏன்னா நாத்திகமும் இந்து தான்.
அதுவும் இதுதான் புத்தம் இந்துக்குள்ளால இருக்கு, ஜெயினம் இந்துக்குள்ளால இருக்கு, ஷார்வாக் இந்துக்குள்ளால இருக்கு, சீக்கிய இந்துக்குள்ளால இருக்கு, நாத்திகவாதி இந்துக்குள்ளால தான் நிக்கிறான். கடவுள் மறுப்பாளன் அங்கதான் நிக்கிறான். அப்ப இந்த காலகட்டத்துல அந்த இடத்துல போய் நம்ம இவங்க விளக்கு ஏத்த போகும்போது, அது இஸ்லாம் சமயத்துக்காரனுடைய இடத்த ஒட்டி அந்த வளாகத்துக்குள்ளால இருக்கிறதால பிரச்சனை ஏதோ வருமா அப்படிங்கிறதால, அன்னைக்கு அரசாண்டு இருந்த மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்கள், அது வானப்பா பிரச்சனை. ஏன் உனக்கு அங்க போய் ஏத்திக்கின? நீ ஏத்தணுமா? இந்தா ஒரு கல்லு தனியா ஒண்ணு கட்டி தரேன் அங்க ஏத்திக்க. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முருகன் கோயில் குடவரை கோயில்னு சொன்னேன்னா, அதுக்கு நேரா மேல இருக்கிற மலைக்குன்று மேலால ஒரு கட்டைய கட்டி தீபத்துக்கு அவரு அந்த கல்வெட்டு இருக்கு. நாயக்கர் மன்னர்னு வச்சு கல்வெட்டு இருக்கு. இதுல ஏத்திக்கன்ட்டாங்க. அதுலேருந்து அதுல ஏத்திக்கின்னு வராங்க. அங்க தர்கா இருக்கிற இடத்துல போவோனான்ட்டு. ஏன்னா, வழிபாடு முறையே வேற இல்லையா? இஸ்லாமியர்களுடைய வழிபாடு முறை வேற, அ இந்த சைவ வழிபாட்டு முறை வேறங்கிறதால, அத அவங்க விட்டாங்க. இப்ப இந்த மலையில இப்ப இன்னைய காலகட்டத்துக்கு ஆசிவர்களுடைய அடையாள கூறுகள் அவங்களுக்கு தான் முதல்ல அந்த மலை சொந்தங்கிறதுக்கான தரவுகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஜைனர்கள் வந்து அங்க கைப்பற்றி அந்த மகாவர் தீர்த்தக்காரருடைய உருவ பொம்மை வடிச்சதால ஜைனர்களுக்கு உரிமைங்கிறதுக்கான தடயங்கள் அங்க இருக்கு. சிவனியம் வந்து மாற்றப்பட்ட பிறகு அங்க கைலாசநாதர் கோவில் கட்டினது, குடவரை கோயில் கட்டினது இதெல்லாம் எடுக்கும் பொழுதும் இங்க கீழ்புறம் வந்து குடவரை கோயில் முருகன் கோயிலை வச்சதாலேயும் சைவவாதிகளுக்கும் குறிப்பா சிவனையும் கௌமாரம் முருக வழிபாட்டுக்காரங்களுக்கும் அந்த மலையில இன்னைக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் துவக்கம் யாருதுன்னா ஆசிவர்களது, அதுக்கு அடுத்தது சிவனியம், அடுத்தது கௌமாரம், அதுக்கு அடுத்தது இஸ்லாமியர்கள். இங்க எங்கேயுமே பிரச்சனை இல்லை. அவங்களும் போறாங்க. இன்னமும் சமணப்பாழியாவே ஒரு பாழி இருக்கு. இந்த 2 பாழி கைப்பற்றப்பட்டாலும் ஒரு பாழி ஜைனர்களாலையும் இன்னொரு பாழி இஸ்லாமியர்களாலையும் கைப்பற்றப்பட்டனால் கூட மேற்புக்கு இருக்கக்கூடிய பாழி இன்னும் அப்படியே ஆசிவக பாழியாவே அது இருக்கு. அதுக்கு தனி வழி அது. இப்ப அத்தனை பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. பண்டு தொட்டே நம்மளுக்கு வந்து அந்த மத பூசல் இல்ல. இந்த சைவம் வந்துதான் இந்த மத பூசலுக்கு ஆளாச்சி ஒழிஞ்சி, அதுக்கு முன்னாடி தமிழுடைய பண்பாடுகள் அப்படி இல்லை. அவன் விருப்பப்பட்டதை கொண்டுக்கிறான் போ அப்படின்ட்டு. உனக்கு விருப்பப்பட்டதை நீ கும்பிடு, எனக்கு விருப்பப்பட்ட. இன்னமும் கேட்டா இன்னும் நிறைய ஊர்ல வந்து இஸ்லாமியருடைய தர்காவில் வந்து நம்ம ஊர் மக்கள் போய் சேர்ந்து வழிபடக்கூடிய விழா நடத்தக்கூடிய ஊர்கள் நிறைய இருக்கு. இங்க அந்த பாகுபாடு எல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு காளை கூட தர்கா காளை தான் முதல் காளை அங்க அனுப்புறாங்க. நம்ம இங்க இருந்து போனோம்னாக்கா சிதம்பரம் போறோம். சிதம்பரத்துல போய் திருநீர் வாங்கின்னு சாமியை நடராஜரை கும்பிட்டு அப்படியே போறோம். நாகூர் போறோம். நாகூர் போயிட்டு ஒரு தாயத்தை வாங்கிக்கின்னு நாகூர் ஆண்டவரை வேண்டிக்கின்னு தாயத்தை வாங்கிக்கின்னு அப்படியே போறான். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு போறது வேளாங்கண்ணிக்கு தான். வேளாங்கண்ணிக்கு போகக்குள்ளே இத்தனையும் பாத்துக்கிறான். அங்க போய் மொட்டையை போட்டு வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்துடுறான். போறவன் இவங்க கணக்கு பிரகாரம் அவன் சிதம்பரத்தை தொட்டுட்டு அந்த நாள போய் நாகூர் தர்காவில் தான் போய் தாயத்தை வாங்கி கட்டிக்கிறான். நம்பாளு வேளாங்கண்ணியில போய் மொட்டையை போட்டுக்கிறான். இவனுக்கு எந்த சாமிங்கிற பாகுபாடுலாம் இவனுக்கு கிடையாது. எல்லா சாமியும் நம்ம சாமி தான். அட இது எங்கேயாவது வேற வேலைக்கு போயிருந்தா கூட அந்த சாமியாவது நம்ம கஷ்டத்தை தீக்காதா? அங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் போடுறது. இவர் இல்லைன்னா அவர் பார்க்க மாட்டாரா, அவர் இல்லைன்னா இவர் பார்க்க மாட்டாரா? இந்த நம்பிக்கையில நம்மள போறான். இவன் எந்த இதுலயும் தத்துவ ரீதியா ஊன்றி பகைப்பாட்டை பார்க்கல. அப்படிங்கும் போது இப்ப அங்க நீங்க உரிமை கோர்றதுக்கு என்ன இருக்குங்கிறது தான். எனக்குன்னு தனி ஒருத்தவங்க உரிமை கோர்றதுக்கு என்ன இருக்கு? உங்க இடத்துல நீங்க வழிபட்டு போங்க, அவங்க இடத்துல அவங்க. இப்ப இதுல இப்ப காலப்போக்கில் பின்னாடி என்னாச்சுன்னாக்கா, விஜயநகர ஆட்சி காலத்துல கட்டி கொடுத்த தூணு தான் தீப யாத்திரை தூணா நடைமுறைக்கு வந்துட்டுதாங்க. மத்த எல்லாமே இயல்பா எங்கெங்க ஏத்துவாங்களோ ஏத்திக்கின்னு இருக்காங்க. இங்கேயும் ஒண்ணும் இல்லை. இந்த வரலாற்று தரவுகளை எடுத்து சொல்லி இஸ்லாம் சமயத்தை சார்ந்த அந்த தர்காவுக்கு கோயில் பூசாலின்னு நம்ம ஒரு கோயிலுக்கு இருக்கிற மாதிரி அந்த தர்காவுக்கு முகமையானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் யாரு? தமிழர் தானே. நம்ம சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி தானே. எல்லாம் ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவம் மாறின மாதிரி இஸ்லாம் மாறின மக்கள் தானே. அப்ப அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு புரியாதா?
ஐயா இப்ப நீங்க இஸ்லாம் மார்க்கம் தழுவுறதுக்கு முன்னாடி உங்க தாத்தா எங்க தாத்தா இந்த தாத்தாவுக்கெல்லாம் முன்ன கிடந்த தாத்தா நம்ம தாத்தா வந்து ஆசீவக மெய்யில தான் வாழ்ந்தாங்க. அந்த ஆசீவக மெய்யியலுக்கு இப்ப சொல்ற இந்த சிவனியம் வைணவம் சொல்ற கடவுள்லாம் எதுவும் கிடையாது. கடவுளே இல்லாத ஒரு சமயம் அது. உருவ வழிபாடுங்கிறது முன்னோர்களுக்கு தான் அங்க வழிபாடு ஒழிஞ்சு கடவுளுக்கு கிடையாது. ஐம்பூதம் தான் இங்க முதன்மையானது. இயற்கை ஆற்றல் தான் பேராற்றல். இவங்க சிவன் சொல்றது இந்த சிவன் இல்ல, கல்யாணம் பண்ணி வச்சுக்கின்னு பிள்ளை பொண்டாட்டி வச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு இருக்கிற இந்த சிவபெருமான் கிடையாது. அது சிவம்ங்கிறது அணுவுக்கு மூலமானது, அனைத்துக்கும் மூலமான ஒரு பேராற்றல் அது. அதனால ஆசீவக பெருஞ்சித்தர்கள் இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒவ்வொரு நாளும் விளக்கத்தினாலும் சிறப்பா அன்னைக்கு ஏத்திருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம இன்னைக்கு ஏத்திக்கின்னு இருக்கோம். அது உங்க வளாகத்தை ஒட்டி இருக்கிறதால நாங்க வந்தாக்கா அதுல ஏதாவது பிரச்சனை வரலாம். நீங்களே ஏத்திட்டு போங்க ஐயா. எப்படி? நீங்களே ஏத்திட்டு போங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்களையே அந்த தலைமை குருக்கள் யார் இருக்கீங்களோ அந்த தர்காவுக்கு அது உங்களுக்கும் சேர்ந்ததுதான், எங்களுக்கும் சேர்ந்ததுதான். 2000 வருஷம் 2500 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள ஒரு நடைமுறைங்கிறது அந்த முன்னோர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த தாத்தா தான். அந்த வழிபாட்டு முறையை அவங்களுடைய மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் கோட்பாட. அந்த தீப ஒளிங்கிறது கூட இயற்கை வழிதான். அது இதுக்குள்ளால எந்த கடவுளும் கிடையாது. கார்த்திகை தீபங்கன்னா அந்த கார்த்திகை தீப விழா எதுக்கு எடுக்கிறோங்கிறத அது தனிப்பதிவா போடணும். அவ்வளவு கருத்தாடல் உள்ள இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனா அவங்களே நம்மளை விட சந்தோஷமா ஏத்திட்டு போவாங்க. நம்மளை விட சந்தோஷமா அவங்களே அன்னைக்கு அவங்க ஒரு இடத்த அவங்க கார்த்திகை தீபத்துக்கு கொண்டாட்டுமா செஞ்சுட்டு போவாங்க. இது வந்து இது ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இறை வழிபாடு நடக்கணுங்கிறதுக்கான நிகழ்ச்சி இல்லை. இது பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதுதான ஒழிய மற்றபடி இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா கீழே கோயில் குடியில இப்ப கல் இருக்குல்ல, ஏன் அங்க போல? அங்க ஜைனமும் சைவமும் கைப்பற்றி இருக்காங்க. புரியுதா? இப்ப ஆனைமலைக்கு போலாம்ல. ஆனைமலையில சைவம், வைணவம், ஜைனம் 3 அந்த இடத்துல வந்து இருக்கு. ஆனா ஆசீவகத்தினுடைய இடம் அது. அங்க கல் தூண் இருக்கு. அங்க நாங்க தான் போய் ஏத்துவோன்ட்டு போகலாம்ல. கீழவளவுல இருக்குல்ல தூணு. வேற எங்கேயுமே ஏன் போகல அப்படின்னா வேற எங்கேயுமே பக்கத்துல தர்கா இல்ல. இதுதான் பிரச்சனை. அப்ப பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனையை ஒழிய வாழ்வியல் நடைமுறை பண்பாட்டு கூறுகள் அது இயல்பான இப்ப நம்ம பண்பாடு தமிழர் பண்பாடு கார்த்திகை தீபத்துக்கு தீப ஒளி ஏத்துறது தமிழர் பண்பாடுன்னா அந்த பண்பாட்டு கூறுகளுக்கு இங்க சிக்கல் இல்லை, அவங்களும் சிக்கல் இல்லை. உங்க வளாகத்தை ஒட்டி தற்காக ஒட்டி இருக்கிறதால நீங்களே ஏத்துறீங்கன்னா ஏத்திட்டு போறாங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற மெய்வழிச்சாலைன்னு இருக்குல்ல, அங்க சாதி கிடையாது, மதம் கிடையாது, அங்க எந்த தீய பழக்கத்துக்கும் வழி இல்லை. அந்த மெய்வழிச்சாலை வந்து சுத்தி வேலியிட்ட ஒரு ஊர் அது. அதுக்குள்ளால நீங்க போகணும்னாலேயே முதல்லயே உங்க காலனியெல்லாம் அந்த வேலிக்கு வெளியாலேயே கட்டி வச்சுட்டு, நான் போயிருக்கேன் அந்த இடம். காலை வெளியிலேயே தண்ணி இருக்கும், பைப்பு இருக்கால, காலெல்லாம் கழுவிட்டு அதான் உள்ள போகணும். காலடி இருக்கக்கூடாது, காலனி இருக்கக்கூடாது. உள்ள பீடி சிகரெட்டு புகைப்பழக்கம் எதுவுமே உள்ள அனுமதி இல்லை, மது எதுவுமே அனுமதி இல்லை. என்னன்னு கேட்டா மின்சாரம் கூட அனுமதி இல்லை, மாடி வீடு அங்க அனுமதி இல்லை. முழுக்க முழுக்க கீத்து கொட்டாதான் ஒரு வீடு எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து ஒவ்வொரு வீடும் ஆயிரக்கணக்கான வீடு இருக்கு, ஆயிரக்கணக்கான குடும்பம் தங்கி இருக்கு. அதுக்குள்ளால இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்ப இந்துன்னு சொல்றவங்க இந்த மதத்தை சைவம் வைணவம் சார்ந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஏழையில இருந்து பணக்காரன் வரைக்கும், மேல் ஜாதியில இருந்து கீழ் ஜாதி வரைக்கும் அத்தனையும் அது உள்ளால இருக்காங்க. ஆனா அங்க யாருக்கும் அங்க மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது. ஆண் பெண் பாகுபாடு, சம உரிமை. அங்க மின்சாரம் கூட அங்க பயன்படுத்தல, இயற்கை வாழ்வியல் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த இறை வழிபாட்டும் போது கூட்டு உணவு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடுறாங்க. மெய்யறிவு தான் அவங்க, அதனால்தான் மெய்வழிச்சாலை அப்படின்னு அதை சொல்றாங்க. இந்த இடத்தை உருவாக்குறவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். காதர் பாட்சாங்கிறவரு அவரு இஸ்லாம் சமயத்துல பிறந்தாலும் இறைன்னா என்ன அவர் அல்லாவை கடந்து தேடுறாரு.
அல்லாங்கிறதே என்னன்னு தெரியல அவருக்கு. அது தெரிஞ்சு இறைன்னா என்ன? அந்த புவி எப்படி படைக்கப்பட்டிருக்கும் போது அந்த அவர் ஊர் பக்கமா வந்த ஒரு சித்தரை போய் கேட்கிறாரு. தெரிஞ்சுக்கன்னா நீ கூட வந்தா தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. கூட வந்தா தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள்? அது எப்போ எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியும்னு சொல்லும் பொழுது, இவரு கஷ்டப்பட்டு முன்னேறி வண்டி மாடுலாம் வச்சுக்கினேன். அன்னைக்கே ஈரோட்டுல பகுதியில வணிகம் செஞ்சுக்கின்னு இருக்காரு. அரிசி வியாபாரம் செஞ்சிருக்கிறாரு. திருமணம் பண்ணி ஒரு 2 குழந்தை இருக்கு. எல்லாத்தையும் அப்படி சொல்லாத விட்டுட்டு இவரு பாட்டுக்கு இந்த சித்தர் பின்னாடி போயிட்டாரு. ஆண்டு கணக்குல பின்னாடியே சுத்துறாரு. ஒரு 1½ ஆண்டு மதுரை பகுதியில ஒரு வீட்ல கொண்டாந்து விட்டு மாடு மேய்க்க சொல்லிட்டு சித்தர் போயிட்டாரு. அவரு திரும்ப வர வரைக்கும் அங்க மாடு மேய்ச்சின்னு இருக்காரு அந்த வீட்ல. அப்புறம் திரும்பி வர்றாரு. அப்ப இறைன்னா என்னங்கிறத வந்து இதுவரைக்கும் அவர் சொல்லவே இல்ல அவர்கிட்ட. அது தெரிஞ்சுக்கின்னு தான் போறாரு. இவன் பற்றற்றவனா ஆவணும். அதாவது ஐம்புலனையும் அடக்கணும்னா முதல்ல பற்றறணும். இப்ப இல்வாழ்க்கை, குடும்பம், உறவு இதெல்லாம் விட்டு அவன் வெளியே வந்துட்டானாங்கிறதுக்கான சோதனை தான் அப்புறம் அவரு குடுத்தது. அவரு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கே போனது கிடையாது. இப்ப இதுக்கு பிறகு ஆள் சரியா இயற்கைய மெய்யியல வந்து உணரக்கூடிய தன்மை இவருக்கு வந்துட்ட பிறகுதான் இதே திருப்பரங்குன்றத்துல கொண்டு வந்து அந்த பாழியில ஒரு 6 மாசம் நீ இங்க போய் இரு, அந்த பாழியில உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப மேற்கால இருக்குன்னு சொன்ன மேல்புறம் சமண பாழி ஒண்ணு ஆசிவக பெரும்பாழி இருக்கு, பாழியாவே இருக்குன்னு சொன்ன அந்த பாழியில தான் 6 மாத காலம் அவர் தங்கியிருக்கிறாரு. காதர் பாட்சாங்கிறவரு அங்க தங்கியிருக்கும் போதுதான் அவருக்கு மெய்யறிவு வருது. இப்ப இங்க வழிபடுற இந்த இறை எல்லாம் இறை இல்ல, அப்ப கடவுள்னே ஒண்ணு இல்ல, ஐம்பூதங்கள் தான் உலக இயக்கம், சிவம்ங்கிற அணுவின் நுட்பமான நுண்துகள் தான் எல்லாம் ஆகி எல்லாம் இயக்குது. கிட்டத்தட்ட ஆசிவக அந்த கோட்பாடு தான். அந்த புரிதல் வந்த பிறகுதான் அவர் மதுரை பகுதியிலேயே ஒரு ஆசிரமம் அமைக்கிறதுக்கு நிலம் வாங்கி போறாரு. வெள்ளைக்காரங்காலத்துல அதை கேட்டதா அப்புறம் அதை கொடுத்துட்டு அந்த வித்துட்டு அந்த காசுக்கு போய் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்போ வந்து மெய்வழிச்சாலைங்கிற பகுதியில நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இப்ப இங்க வந்து பெண்ணடிமை ஒழிச்சிட்டோம், சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சது பெரியார் இப்ப கொள்கை பிரச்சாரம் பண்ணாருன்னு இன்னமும் அங்க பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சுக்கின்னு முழக்கட்டு இருக்காங்கல்ல. ஒரு வீட்டை கூட அவங்க வந்து அந்த தத்துவத்துக்கு மாத்த முடியல. இவ்வளவு பொருளாதாரம் இருந்தும் மாத்த முடியலன்னு சொல்றேன். அந்த அமைப்புல இருக்கிற பொறுப்பாளர்களா இருந்தாலும் தலைவர் செயலாளர் உட்பட முடியல. ஆனா காதர் பாட்சா அவன் ஆயிரக்கணக்கான மக்களை மதாற்ற மக்களா, சாதியற்ற மக்களா, நல்வழி நல் ஒழுக்கம் அது முக்கியம். அங்க மது போதை எதுவுமே இல்லாத ஒரு மக்களா, இயற்கை வாழ்வியல் உள்ள மக்களா எப்படிங்க முடிஞ்சுது? இன்னமும் வாழறாங்க. அங்க விசாரிக்கிறேன் நானு. திருமணம் எல்லாம் எப்படிங்க? பையன் பொண்ணு விரும்பினாக்க நாங்க திருமணம் பண்ணி வச்சிருவோங்க. 2 பேரும் ஒப்புதல் இருந்தா சரிதான். அவங்க எந்த சாதி, இவங்க எந்த சாதி, அவங்க எந்த மதம், இவங்க எந்த மதம், அது அங்க உள்ளே கிடையாது. அது உயர்ந்த ஜாதி பொண்ணா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதி பையனா இருக்கலாம். அது இந்த சாதியெல்லாம் அந்த வேலைக்கு வெளியால தான் அப்படி உருவாக்க முடிஞ்சது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மெய்யறிவு பெற்ற காதர் பாட்சா மெய்யறிவு பெற்ற இடமும் அந்த பரங்குன்று தான். அந்த ஆசிவக பெரும்பாழி தான். அப்ப இப்ப அதுக்குதான் நான் முதல்ல இந்த ஐரோப்பிய கதை சொன்னதே அதுதான். இப்ப இங்க சிவனியத்துக்காரங்களுக்கு தான் முருகனுக்கு சொந்தமா, இந்த பக்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு தற்கா இருக்கிறதால அவங்களுக்கு சொந்தமான 2 பேரும் அவங்க சண்டை போட்டு இருக்காங்களே. இந்த 2 பேரும் உரிமை கொண்டாடுறதுக்கு முன்பு பல 1000 ஆண்டுகள் அது யாருக்கு உரிமையானதுன்னா ஆசிவக பெருஞ்சித்தர்களுக்கு உரிமையானது. அதை சொல்றதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டை கொடுத்தது. இப்ப யாருக்காவது அது ஆசிவர்களுக்கு உரிமையானது, ஆசிவக பெரும்பாழின்னு யாருக்காவது தெரியுமா? நான் சொன்ன பிறகு யாரையாவது அது பேசு பொருளானாதான். இது வரைக்கும் முருகன் கோயிலுங்கிறதும் இல்ல அவங்களதுங்கிறதும் இந்த இதுதான் ஓடிக்கின்னு இருக்கு. அங்க இப்ப இன்னைக்கும் வந்து 4 சமயம் சார்ந்த தரவுகள் அங்க இருக்கு. பழைய ஆசிவக பெரும்பாழி அப்படியே இருக்கு. ஜைனர்கள் கைப்பற்றி தீர்த்தங்கரர்களுடைய பொம்மையை வடிச்சது ஜைனர்கள் சமயத்தை சார்ந்தது தரவுகள் அங்க இருக்கு. 2 சைவத்தை சார்ந்த கைலாசநாதர் கோயில், குடவரை கோயில் இருக்கு. 3 கௌமாரம் முருக வழிபாடு சார்ந்த
ஆஹ் முருகன் கோயில் அங்க இருக்கு 4. இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த காதர் பாட்சானுடைய சிக்கந்தர் ஷானுடைய தர்கா அங்க இருக்கு 5. இப்ப 5 மெய்வழி, அதாவது 5 இறையியலாளர் அல்லது 5 வகையான இறை வழிபாட்டு தன்மை உடையவர்களுக்கு உரிமை உடையதான ஒரு பொது இடமாக அது இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போடுமா? இல்ல என்ன? எல்லாரும் தேசிய ஒற்றுமை பேசுறீங்க, சாதி மதம் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அது அப்படி இருக்கிறது தான் நல்லது. அது எப்பயும் இருந்த மாதிரி இருந்துட்டு போட்டு அவங்கவுங்க இடத்துல மட்டும் அவங்கவுங்களுடைய முறைப்படி வழிபாடு நடத்திக்கிங்க. அதாவது மலையில 10க்கு மேற்பட்ட இடம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வரையறைப்பட்டிருக்கும், அந்த இடத்துல இருந்துக்கங்க. அன்னைக்கு விஜயநகர ஆட்சி காலத்துல ஏன் அங்க போய் மேல ஏத்த முடியல? ஒரு நாட்டு மண்ணா ஏன் தனியா கட்ட கட்டணும்? அந்த தொழிலை போய் 10 பேர் ஏத்துக்கணும், ஏத்திட்டு போடலாம். மன்னனை மீறி அங்க ஒண்ணு ஆயிட போகுது. முடிவு எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்கலன்னா? இப்ப விஜயநகர ஆட்சி காலத்துல, இந்த கட்ட கட்டுற காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த செஞ்சி நாயக்கம், தஞ்சை நாயக்கம், மதுரை நாயக்கம் 3 இடத்துல செஞ்சி நாயக்கம் இஸ்லாமியர்கள் கை போயிடுச்சு, முகலாயருடைய ஆட்சிக்கு போட்டுது. மதுரையும் மராத்தியர் கைக்கு வந்துட்டுது. இந்த மாதிரி இந்தியா முழுக்க முகலாயர்கள் ஆட்சிகள் இருக்கு, இஸ்லாமியர்களுடைய ஆட்சி குறிப்பா சொல்லணும்னா. இங்க வந்து நீங்க அந்த தற்காவல போய் ஒரு சிக்கலை பண்ணா வடக்கிருந்து படை வரும், முகலாய படை வரும். அப்ப இருக்கிற இந்த ஆட்சியும் விட்டுட்டு போகணும். இங்க இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அது மதம் சார்ந்துங்கும் போது பெரிய பிரச்சனை ஆகுங்கிறதால தான் அப்ப இருந்த அந்த விஜயநகர ஆட்சி காலத்துல இருந்த அந்த மண்ணை இதுல போய் கைய வச்சோம்னா நம்ம இருக்கிற அரசனுடைய ஆட்சியும் போயிடும் நம்மளுக்குங்கிறதால தான் வேணாம் அந்த சிக்கல். இந்த அதை தனியா ஒரு கட்டை கட்டி தர, இதில் கொளுத்திங்க, அவங்க இடத்துல போய் சிக்கல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு விட்டாங்க. அப்ப இன்னைக்கு அது வழிமுறையா அப்படியே பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல ஏத்தணும் அப்படின்னாக்க அந்த தூண் ஏத்தணுமா? ஆமா, தீபத்தூணு தான். அது எல்லைக்கல்லும் கிடையாது, கொம்பு கல்லும் கிடையாது, தீபத்தூணு தான். இப்ப இன்னைக்கு வேற ஒரு சமயத்தவருடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த எல்லையில இருக்குன்னா, இந்த ஆசீவகங்கிறது அந்த இஸ்லாமியருக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ புறம்பானது அல்லங்கிறது தான். இதுக்குள்ளால எல்லா சமயத்தையும் கொண்டாந்து நீங்க உள்ள வைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்துன்னு சொல்லக்கூடியதுல சைவம், வைணவம், கௌமாரம் எல்லாமே ஆசீவகத்தை உடைச்சு ஒரு பீஸா எடுத்து போனதுதான் நீங்க. இதனுடைய பாட்டு தான் அது. எல்லாத்தையும் பொறிக்க அந்த இது உள்ளால அடக்கலாம். ஆனா அது சனாதன ரீதியா கொண்டு போட்டீங்க, இது அறிவியல் ரீதியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால உலகத்துக்கே பொதுவா வந்து எல்லா சமயத்துக்காரர்களும் ஆசீவக வழிபாடுங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தனித்த இறை கிடையாது. இயற்கைங்கும் போது அது அவங்கள்ட்ட சொன்னா அவங்களே செஞ்சுட்டு போவாங்கங்கிறான். உங்க இடத்துல இருக்குங்க ஐயா, மரபு வழியா அது ஏத்துறது, அது நீங்களே ஏத்திட்டு போங்க, நல்லா இருக்கணும்னாக்கா மனம் வந்து ஏத்துக்குவாங்க, அதை ஏத்துக்குவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. அதுதான் நல்லிணக்கத்துக்கான நல்ல வழி. அப்படிதான் எனக்கு தோன்றுது. மிக்க நன்றிங்க ஐயா, மிக விரிவான ஆழ்ந்த பார்வையை பகிர்ந்துகிட்டீங்க. இந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது இன்னும் பல பேருக்கும் புதிய ஒரு கோணத்தை வந்து கொடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு தருணத்துல. இணைப்புல இணைந்தமைக்கு நன்றிங்க ஐயா. எனவே இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய மதம், அவங்களுடைய கோட்பாடு, இதை கொண்டு போய் அங்க திணிக்கிறத தவிர்த்துட்டு இது 5-6 வகைப்பாட்டினருக்கு பொதுவான ஒரு இடமாக திகழ்ந்தது. தொன்மையில் அது ஆசீவகம் சார்ந்தது. தமிழ் குடிகள் அனைவருமே தொன்மையில் ஆசீவக குடியிலிருந்து வந்தவர்கள் தான். நம்மிடையே எந்த சாதி மத பேதங்கள் இல்லாத வாழ்ந்த குடி என்பதை கருத்தில் கொண்டு எப்போதும் இருந்தது போல அத்துணை பேரும் அங்க உரிமையோடு வழிபாடு நடத்துறது தான் சரியானது. அதுல யாருக்காவது ஒரு சிலருக்கு எல்லா குன்றுலையும் ஏத்துற மாதிரி அங்கேயும் ஏத்தணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா அந்த தற்கா உரிமையாளர்கள் அங்க அதுல முதல்நிலைப்படுத்துறவங்க, முன்ன இருக்கக்கூடியவங்க முதன்மையானவங்க, இந்த இப்ப நான் சொன்ன கருத்தை இந்த பேசின இந்த பதிவை அவர்கிட்ட போட்டு காட்டாலே போதும். போட்டு காட்டி ஐயா அன்னைக்கு நீங்களே ஏத்திட்டு போங்கன்னாக்கா ஏத்திட்டு போட போறாங்க. உங்களுக்கு அதுல ஏத்தணுங்க தான்னாக்கா அது அவங்களே ஏத்திட்டு போட்டோம், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் போவேன், நீ தான் போவாங்கிறது அது மக்களிடையே மனக்கசப்பையும் பிணக்குகளையும் உருவாக்கும் என்பதால் அந்த பிணக்குகளை தவிர்த்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான
வாழ்வியலை, நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.